கர்த்தர் என்ன போதிக்கிறாரு, என்ன ஆலோசனை சொல்கிறாரு, சிந்திக்கணும், கொஞ்சம் கேட்கணும், போதனையை அளந்து பார்க்கணும், காரியங்களை யோசனை பண்ணணும், ஜெபிக்கணும், கர்த்தருடைய சத்தத்தை கேட்கணும், கர்த்தரோட ஐக்கியம் கொள்ளணும், அப்புறம் தீர்மானம் எடுக்கணும். அப்படிதான் நம்ம நடத்துகிறார் கர்த்தர். காட்டும் வழிகளில் செயல்களில் முற்றும் சிறந்த தேவரீ, மகிமை என்றென்றும் உமக்கே. மறுபடியும் காட்டும் வழிகளில் அற்புதமான ஆற்றும் செயல்களில் முற்றும் சிறந்த தேவரீ, மீட்க வல்லவர், மீட்பை காக்க வல்லவர், மகிமை என்றென்றும் உமக்கே. இன்னும் ஒரு முறை பாடுவோம். காட்டும் வழிகளில், காட்டும் வழிகளில் அற்புதமான ஆண்டவர், ஆற்றும் செயல்களில் முற்றும் சிறந்த தேவரீ, மீட்க வல்லவர், மீட்பை காக்க வல்லவர், மகிமை என்றென்றும் உமக்கே. ஏராளமானவர், தாராளமானவர், நீரென் எல் ஷடாய், நிறைவாக்கும் சர்வ வல்ல தேவரீ, ஏராளமானவர், தாராளமானவர், நீரே எல் ஷடாய், நிறைவாக்கும் தேவன், இன்னொரு முறை. ஏராளமானவர், தாராளமானவர், தாராளமானவர், நீரே எல் ஷடாய், நிறைவாக்கும் சர்வ வல்ல தேவரீ, நீ போதும் போதும் என்றோ. சென்னையில் சாம்பி செல்லத்துறை நடத்தும் போதகர்கள் கருத்தரங்கு நாள் ஜனவரி 21, 22, 23 ஆகிய நாட்களில் நடைபெற உள்ளது. இடம் அப்போஸ்தல ஐக்கிய சபை 47 வடமலை தெரு, புரசைவாக்கம், சென்னை 7. நேரம் காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை. இக்கருத்தரங்கில் செய்திகள் தமிழில் மட்டுமே வழங்கப்படும். இக்கருத்தரங்கில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம். மேலும் விவரங்களுக்கு கீழ்காணும் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். தேவன் சிலரோட தான் பேசுகிறார், சிலரை தான் நடத்துகிறார். ஆகவே அந்த சிலர்கிட்ட பலர் போய் தெரிஞ்சுக்க வேண்டியது தான். கடவுளுடைய சித்தம் என்னன்னு தெரியணும்னா இந்த சில தேவ மனிதர்கள் இருக்கிறாங்களே, சில வரம் பெற்ற தேவதாசர்கள், அவர்களிடத்த போய் தான் நாம் என்ன பண்ணணும், தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ள முடியும். அவர் கேட்டு சொல்வார் அப்படிங்கிற ஒரு பரவலான எண்ணம் கிறிஸ்தவர் மத்தியில் இருக்குதா இல்லையா? இருக்குது. அவர்கிட்ட போனால் தான் அவர் தான் கேட்டு கர்த்தருடைய சித்தம் என்னன்னு தெரியல, அவர் கேட்டு சொல்வார். அவருக்கு கர்த்தர் சொல்கிறார். ஒருத்தர் சொல்கிறார்,
நான் அங்கே தான் போயிடுறது. எது ஒன்றாலும் அங்கே அவரை கேட்டு தாங்க பண்ணுவேன். கல்யாணம் பண்ணுறதுனாலும் சரி, வேலைக்கு போகிறேன், எல்லாவற்றையும் கேட்டு தான். எங்கள் வீட்டில் அவரை தான் கேட்டுக்குவோம். சரி, ரொம்ப நல்லது. ஏன் அவரை கேட்குறீங்கன்னா, அவருக்கு தான் கர்த்தர் வெளிப்படுத்துகிறாருங்க. உங்களுக்கு எதுவுமே வெளிப்படுத்துறது இல்லையா? நம்ம என்னங்க, நம்ம ஒன்றும் கிடையாதுங்க. அவர் பெரிய ஊழியக்காரங்க, வரம் பெற்றவர், அவருக்கு வெளிப்படுத்துகிறார். நாங்கள் போய் அவர்கிட்ட கேட்டுக்கிறோம். எப்படி இருக்காங்க பாருங்கள். கிறிஸ்தவங்க எத்தனையோ வருஷமாக கிறிஸ்தவங்களாக இருக்காங்க, அப்படி தான் இருக்கிறாங்க. நீ இன்னும் 20 வருஷம் போய் கேட்டு பாருங்கள், இன்னும் அது அவரை தான் பிடிச்சிட்டு தொங்கிட்டு இருப்பாங்க அவங்க. ஏன்னா இவங்ககிட்ட கர்த்தர் பேசுகிறதே கிடையாது. இவங்களை வராதுன்ட்டார் போல இருக்கு. நீ ஒன்றுத்துக்கு லாயக்கில்லை, என் பக்கமே வராது. நீ வரணுன்னா அங்கே போ, அவர்கிட்ட போ. அவர் என்கிட்ட கேட்கட்டும், அவர்கிட்ட நான் சொல்கிறேன். அவர் உனக்கு எங்கே இருக்குது பைபிள்லன்னு எனக்கு ஒன்றும் தெரியல. அப்படி ஒன்றும் கிடையவே கிடையாது. இப்படிப்பட்ட தவறான எண்ணங்கள் நிறைய பேர்கிட்ட இருக்குது. ஆனால் நான் சொல்லுகிறேன், ஒவ்வொரு பிள்ளையும் தேவனுடைய ஒவ்வொரு விசுவாசியும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஒவ்வொருவரையும் தேவன் வழி நடத்துகிறார். பழைய ஏற்பாட்டில் பாருங்கள், இஸ்ரவேல் மக்களை இந்த எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார், வனாந்திரத்து வழியாக நடத்துகிறார். அது சபைக்கு ஒப்பனையாக இருக்கிறதான். இஸ்ரவேல் மக்கள் அனைவரும் சபைக்கு ஒப்பனையாக இருந்தார்கள். எப்படி நடத்தினார்? பகலிலே மேகஸ்தம்பம், இரவிலே அக்னி ஸ்தம்பம். இந்த மேகஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பம் நகர்ந்தா இவங்க நகர்ந்துக்கிட்டே இருக்க வேண்டியது, கூடையே போக வேண்டியது. அதுதான் வழிகாட்டுது எப்படி போகணுன்னு. அதுதான் வழியை காட்டுது. அது எங்கே நிற்கிதோ அங்கே நின்ற வேண்டியது, எங்கே போதோ போக வேண்டியது, எப்போ போதோ போக வேண்டியது, நிற்கிறதா நிற்க வேண்டியது. இதுதான் இவங்களுடைய வேலை. அவ்வளவு பேரையும் அந்த மேகஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பம் வழி நடத்தினது பாருங்கள். அது ஆவியானவருக்கு ஒப்பனையாக இருந்தது. அந்த மேகஸ்தம்பம் ஆவியானவர் எப்படி வழி நடத்தினார்? ஆவியானவர் வெறும் மோசையை மட்டும் நடத்தல, ஆவியானவர் அங்கே எல்லாரையும் நடத்துகிறார். எல்லா ஜனங்களும் அதை பார்த்து கிளம்புறாங்க, எல்லா ஜனங்களும் அதை பார்த்து அதை பின்பற்றுகிறார்கள். பழைய ஏற்பாட்டிலேயே அது அப்படியே ஒரு ஒப்பனையாக சொல்லப்படுற இடத்துலையே அது அழகாக அங்கே எடுத்து காட்டப்பட்டிருக்கிறது. சரி, ஆகவே எல்லாரையும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்ம எல்லாரையும் தேவன் நடத்துகிறார், ஆவியானவர் நடத்துகிறார், வழி நடத்துகிறார் என்பதுதான் உண்மை. இது ஏற்றுக்கொள்றதே இல்லை பாருங்கள். நிறைய விசுவாசிகளை நம்மளை கடவுள் நடத்துகிறார், நம்மளை வழி நடத்துகிறார்ன்றது அவங்களுக்கு விளங்குகிறதே கிடையாது. அதெல்லாம் கொஞ்சம் நேரம் எடுத்து நான் சொல்ல போகிறேன். இந்த வாரமும் அடுத்த வாரமும் நான் சொல்ல போகிறேன். எப்படி நடத்துகிறார்? முதல்ல எப்படி நடத்துறது இல்லைன்றதை சொல்லிடுறேன். ஏன்னா அங்கே தான் குழப்படியே இருக்குது. எப்படி நடத்துறது இல்லைன்னா, நிறைய பேர் நினைக்கிறாங்க, சரிங்க கர்த்தர் எப்படி நடத்துகிறாருன்னா நான் ஒன்றும் பண்ணுறது இல்லைங்க, ஏதாவது ஒன்று நடந்ததுன்னா கர்த்தர் நடத்தினாருன்னு எடுத்துக்கிறேன், அது நடக்கலைன்னா கர்த்தர் நடத்தலைன்னு எடுத்துக்கிறேன். எப்படி இருக்காங்க பாருங்கள். இது ஆர்ம் சேர் ஃபிலாசபி. இது அப்படியே உட்காந்து ஆடிட்டு இருக்க வேண்டியது. நம்ம என்ன செய்ய முடியும்? நம்ம கையில் ஒன்றும் இல்லை, அவர் கையில் இருக்குது. அவர் பெரியவர், அவர் நல்லவர். நம்ம என்ன பண்ண முடியும்? இப்படி ஆட்டின்னு இருக்க வேண்டியது. ஏதாவது நடந்ததுன்னா சரி கர்த்தர் செய்தார்னு எடுத்துக்கிறது, ஏதாவது நடக்கலைன்னா கர்த்தர் செய்யலைன்னு எடுத்துக்க வேண்டியது. ரொம்ப சிம்பிளாக போயிடுச்சு இவங்களுக்கு. என்ன ஒரு இது பாருங்கள், அப்படி தான் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இதில் ஒரு பெரிய பிரச்சனை பாருங்கள். தியாலஜிக்கலி வேத போதனைன்னு இதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஏன் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னா, இதில் மனுஷனுக்கு மரியாதையே இல்லை. ஹலோ, நிறைய பேர் இதை சிந்திக்கிறதே இல்லை பாருங்கள். மனுஷனுக்கு இதில் மரியாதையே கிடையாது. மனுஷன் எப்படி நடத்தப்படுறாங்க? நீ பேசாமல் கடை, ஈஸ்டரில் உட்காந்து ஆட்டிட்டு கடை, நீ வெறும் ஜடம், உன்னால் சிந்திக்க முடியாது, செயலாற்ற முடியாது, தீர்மானிக்க முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது, நீ அப்படியே கடை. ஏதாவது நடக்கணும்னா நான் நடப்பிக்கிறேன், நடக்கக்கூடாதுன்னா நான் நடப்பிக்க மாட்டேன். நீ என்ன பெரிய தீர்மானிக்கிறது, நீ என்ன சிந்திக்கிறது, நீ என்ன யோசிக்கிறது, உன்னால் ஒன்றும் முடியாது, நீ பேசாமல் கடை, நான் செய்கிறேன். இப்படி கடவுள் நடத்துவதே கிடையாது. ஏன்னா நான் ஒரு மரக்கட்டை அல்ல, நான் ஒரு கழுதையோ குதிரையோ அல்ல, நான் தேவனுடைய சாயலில் உண்டாக்கப்பட்ட மனுஷன். எனக்கு சிந்திக்க முடியும், எனக்கு அலசி பார்க்க முடியும், எனக்கு யோசனைகள் உண்டு, விருப்பங்கள் உண்டு, வெறுப்புகள் உண்டு, எனக்கு தீர்மானங்களை எடுக்கக்கூடிய ஆற்றல் உண்டு, கடவுளோட ஐக்கியம் கொள்ளக்கூடிய திறன் எனக்கு உண்டு. கடவுள் என்னோடு பேச முடியும், நான் கடவுளோடு பேச முடியும், எனக்குள்ள ஆவியானவர் குடியிருக்கிறார். இவ்வளவு எனக்கு இருக்கும்போது என்ன சும்மா கடை அப்படிங்கிறது சரியான போதனையே கிடையாது பாருங்க. அதில் மனுஷனுக்கு மரியாதையே இல்லாமல் போயிடுது. அப்படி நடத்துறதே கிடையாது ஆண்டவர். நீ சும்மா கடை, நான் என்ன நடக்குமோ நடத்திக்கிறேன், நடக்காதுன்னா நடக்காது, நீ பேசாமல் இருன்னா. அப்போ எனக்கு சிந்திக்கிறதுக்கே அது. உங்களை யாராவது அப்படி சொன்ன என்ன நினைப்பீங்க நீங்கள்? உங்கள் வீட்டில் யாராவது நீ சும்மா இரு, நான் எல்லாம் நீ எனக்கு, அப்போ நான் எதுக்கும்பீங்க? நான் எதுக்கு? நிறைய வீட்டில் மனைவியே ஒத்துக்க மாட்டாங்க. புரிஞ்சுன்னு சொன்னால் நீ சும்மா கடை, நான் எல்லாம் பார்த்துக்கிறேன்னா அப்புறம் நான் எதுக்கு? என்னென்ன, நான் மனுஷன் இல்லையா, மனுஷி இல்லையா, எனக்கு ஒரு சிந்தனை இல்லையா, எனக்கு சில விருப்பங்கள் இல்லையா, எனக்கு சில வெறுப்புகள் இல்லையா, எனக்கு யோசனை இல்லையா, எனக்கு அறிவு இல்லையா, எனக்கு படிப்பு இல்லையா கேட்பாங்களா இல்லையா?
அப்போ என்ன சும்மா கடன்னு அர்த்தம்? நானும் யோசிக்கிறேன், நானும் சிந்திக்கிறேன், நானும் அலசி பார்க்குறேன், நானும் தீர்மானிக்கிறேன், என் வெறுப்புகளை நான் அளந்து பார்க்குறேன், எது வேணும்னு தீர்மானிக்கிறேன். அப்போ தேவனுடைய சாயலில் உண்டாக்கப்பட்டிருக்கிற நான் அப்படி இருக்க முடியாது. அப்படி ஆண்டவர் அப்படி நடத்துறது கிடையாது. கடவுள் நடத்தும் போது அவருக்கு தெரியும் நான் எப்படி உண்டாக்கப்பட்டிருக்கிறேன். ஆகவே என்னை மதிக்கிற விதத்தில் தான் அவர் நடத்துவார். அவர் எப்படி சொல்கிறாரு, நான் உன்னோட பேசுகிறேன், உனக்கு வழியை காட்டுறேன், உன்னை கரம் பிடித்து நடத்துகிறேன், உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன், இப்படி தான் அவர் சொல்கிறாரு ஒழிய நீ சும்மா கடை நான் நடத்துகிறேன் இல்லை நடத்தாமல் விட்டுறேன் அப்படின்னு சொல்லவே கிடையாது. அந்த மெத்தடில் சம்திங் ராங். அது நல்லதே கிடையாது. ஏதோ நடக்கிறது கர்த்தர் நடத்துனாருன்னு வச்சுக்குவோம், நடக்கலைன்னா கர்த்தர் நடத்தலைன்னு வச்சுக்குவோம். அப்படின்றதே தப்பு. கர்த்தர் என்ன போதிக்கிறாரு, என்ன ஆலோசனை சொல்கிறாரு, சிந்திக்கணும், கொஞ்சம் கேட்கணும், போதனையை அளந்து பார்க்கணும், காரியங்களை யோசனை பண்ணணும், ஜெபிக்கணும், கர்த்தருடைய சத்தத்தை கேட்கணும், கர்த்தரோட ஐக்கியம் கொள்ளணும், அப்புறம் தீர்மானம் எடுக்கணும். அப்படி தான் நம்ம நடத்துகிறார் கர்த்தர், இல்லையா? சரி, ரெண்டாவது ஒரு தப்பானது என்னன்னா, கர்த்தர் நம்ம பலவந்தம் பண்ணி கட்டாயப்படுத்தி நடத்துகிறார் அப்படிங்கிற ஒரு ஐடியா. அதாவது கர்த்தர் நீ இப்படி போகணுன்னு தீர்மானிச்சிட்டாருன்னா உன்னை பிடரியை பிடிச்சி இப்படியே போய்ச்சிருக்காங்க பாருங்கள். அந்த காலத்தில் எனக்கு தெரியும், உன்னை பிடரியை பிடித்து நடத்துவார் சொல்லியிருக்காங்க. நல்லா அதை ரொம்ப ஜோராக பிரசங்கம் பண்ணுவாங்க. அதை கழுத்தை நம்பினா கழுத்து போயிடும். அப்படியே போகணும், நீ பிடிக்கலனா கூட அப்படியே போகணும். ஏன்னா அவர் கையில் உன் கழுத்து இருக்கிறதாக்கும். நான் நினச்சேன் பிடரியை பிடிச்சிட்டார் ஆண்டவர், விட மாட்டார் போல இருக்குது அப்படின்னு. நீ திமிரு பண்ணினா உனக்கு கழுத்து ஒடிஞ்சு போயிடும் அப்படின்றாங்க. நான் கூட யோசிச்சிருந்தேன், இப்படி தான் நடத்துவார் போல இருக்கு ஆண்டவர். அவர் ஆண்டவர், நம்ம என்ன ஒரு சின்ன ஒரு நாய் மாதிரி அப்படியே காதை பிடிச்சிக்கலாம், தரன்னு இழுத்துட்டு போகிற மாதிரி நம்மளை அப்படியே இழுத்துட்டு போவார்னு. அதுலேயும் அதே மிஸ்டேக் தான் பாருங்கள். கர்த்தர் அப்படி நடத்துறது இல்லை. நான் கழுதையா குதிரையா என்னை கயிறு கட்டி எடுத்துன்னு போகிறதுக்கு? ஹலோ, என்னை கழுத்தை பிடிச்சி நடத்துறதுக்கு நான் கழுதையா குதிரையா? நான் தேவனுடைய சாயலில் உண்டாக்கப்பட்ட மனுஷன். அதனால் கர்த்தரை பலவந்தம் பண்ணுகிறது கிடையாது. அது எங்கேருந்து வந்தது அந்த ஐடியான்னா, இந்த இயேசுவை பரிசுத்தாவியானவர் சோதிக்கப்படும்படியாக, பிசாசினால் சோதிக்கப்படும்படியாக வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார்னு இருக்குது இல்லையா? அதில் நடத்தினார்னு இருக்குது, போகும்படி ஏவினார்னு வருது. அதில் என்ன பண்ணிட்டாங்க, மார்க் எழுதின சுவிசேஷத்தில் அது வரும்போது 1:12 இங்கிலீஷ் லாங்குவேஜில் த ஹோலி ஸ்பிரிட் டிரைவத் ஹிம் இன்டு தி வில்டர்னஸ் அப்படின்னு டிரான்ஸ்லேட் பண்ணிட்டாங்க. டிரான்ஸ்லேஷனில் ஒரு குளறுபடி. டிரைவத் ஹிம் தமிழில் ஏவினார்னு தான் வருது. இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் பண்ண ஆட்கள் டிரைவத் ஹிம்னு பண்ணிட்டாங்க. ஏன்னா அப்படியே மொழிபெயர்க்கலாம், அந்த வார்த்தையை அப்படியே அந்த கிரேக் வார்த்தையை அப்படியே மொழிபெயர்க்கலாம். அதனால் அப்படி பண்ணிட்டாங்க. பண்ணதுனால என்ன ஆயிடுச்சு, அந்த இங்கிலீஷில் பிரசங்கம் பண்ணுற ஆட்கள் அந்த குழப்பத்தை கொண்டாந்து நமக்கும் சொந்தமாக்கிட்டாங்க. அது ஏன்னா நம்ம ஆளுங்களாம் இந்த இங்கிலீஷ் பிரசங்கரில் கேட்டு தானே இவங்க கற்றுக்குறாங்க. அதனால அந்த குழப்பத்தை கொண்டு வந்து நமக்கும் போதிச்சு. இப்போ ஜென்ரலாக ஒரு ஐடியா என்ன ஆயிடுச்சுன்னா, கர்த்தர் நடத்துகிறாருன்னா அவர் எப்படி டிரைவ் பண்ணுறார், அவர் எப்படி போட்டு பலவந்தம் பண்ணி கட்டாயப்படுத்தி கழுத்தை பிடிச்சி அப்படி தான் நடத்துகிறார். நீ ஒன்றும் அப்படி இப்படின்னு திமிரிட முடியாது. ஒரு சின்ன சாண்ட்ரோ கார் பின்னால் பெரிய ட்ரக் அப்படியே தள்ளி எடுத்துகிட்டு போய் இப்படி போகிற மாதிரி ஒன்று நீ அப்படி எப்படி நகர முடியாது. ஏன்னா அது அவ்வளோ பெருசு, உன்னை விட 1000 மடங்கு பெருசு. உன்னை அப்படியே தள்ளி கொண்டு போய் என்ன சித்தமோ அதில் கொண்டு போய் விட்டுருவார், உன்னை டிரைவ் பண்ணுவார், நீ ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை அவர்கள் உண்டாக்கி விட்டார்கள். இது மறுபடியும் சொல்கிறேன், இது நியாயமே கிடையாது. கர்த்தர் அப்படி பண்ணுறதே இல்லை. இட்ஸ் an insult to man to think like that. நம்ம நிந்திக்கிற மாதிரி இருக்குது. கடவுளுடைய சாயலில் உண்டாக்கப்பட்ட மனுஷனை நிந்திக்கிற மாதிரி இருக்குது. கடவுள் நம்ம நடத்துகிறார்னா எப்படி நடத்துகிறார், அவர் நம்முடைய சாயலில் நம்ம உண்டாக்கி இருக்கிறபடினால எப்போவுமே நம்மகிட்ட பேசி ஆலோசனை சொல்லி அப்படி தான் நடத்துகிறார். எப்படி நடத்துகிறாருன்னு காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு வசனத்தை கொடுக்குறேன். சங்கீதம் 32 திருப்புங்க. சங்கீதம் 32:8. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். என்ன அழகாக சொல்லியிருக்கார் பாருங்க. என்ன பண்ணுறாராம் கர்த்தர், நமக்கு போதித்து, எல்லாம் சொல்லுங்க போதித்து, நம்மளை எவ்வளோ மதிக்கிறாரு பாருங்க. நம்மளை நடத்தணுன்னா அவர் என்ன சொல்கிறீங்க, வா உனக்கு ஒன்று டீச் பண்ணுறேன் அப்படின்றார். இதெல்லாம் நல்லது, இதெல்லாம் கெட்டது, இது உனக்கு சரிப்படாது, இது நல்லது, உனக்கு இந்த வழியில் போ நீ நல்லா இருப்ப, இந்த வழியில் போகாதே ஏன்னா இங்கெல்லாம் மோசமாக இருக்குது, இது உனக்கு சரி கிடையாது, அப்படி தான் டீச் பண்ணுறாரு பாருங்க. ஏன்னா எனக்கு அறிவு இருக்குது,
நான் சிந்திக்க முடியும், நான் தீர்மானம் எடுக்க முடியும். நான் அவருடைய சாயலில் உண்டாக்கப்பட்ட மனுஷன். ஆகவே எனக்கு டீச் பண்ணுகிறார். இப்போ பிள்ளைகளை கூட பாருங்கள், நீங்கள் தப்பு பண்ணவன தப்பை அவனுக்கு ஏதாவது டீச் பண்ணோன்னா என்ன பண்ணுறீங்க? சிலர் நினைக்கிறாங்க, சிலர் சொல்கிறாங்க நல்லா அடித்தாதான் அது இறங்கும். சிலர் அடிக்கிறதுனால தான் கணக்கு இறங்குதுன்னு நினைக்கிறாங்க. தலையில் கொட்டி கொட்டி சொல்லி தருவாங்க. ஏன்னா கொட்டும்போது அது வழியாக உள்ளே போகும்னு நினைக்கிறாங்க. அது ஒன்றும் போல் மூளை கலங்கி போயிடுது. அதில் இவங்க கொட்டுற கொட்டில் அப்படிலாம் ஒன்றும் இறங்குறது இல்லை. பாருங்கள், போதிக்கணும், போதிக்கணும். வழி தெரியாத பிள்ளைக்கு போதிக்க வேண்டும். பாருங்கள், கர்த்தர் சொல்கிறார், நான் போதிக்கிறேன், உனக்கு போதித்து உன்னை வழி நடத்துகிறேன். என்ன அருமையாக சொல்கிறாரு பாருங்க. அப்போ கர்த்தர் எவ்வளோ மதிக்கிறாரு. எனக்கு ஏதாவது சொல்லி தரணும்னா, வழியை சொல்லணும்னா, நான் செல்ல வேண்டிய பாதை எனக்கு காண்பிக்கணும்னா கர்த்தர் எனக்கு போதிக்கிறார். இங்கே வந்துடுறீங்க, போதனையெல்லாம் கேட்குறீங்க. இதெல்லாம் கர்த்தருடைய வழி நடத்துதல். எப்படி நடந்துக்கணும், வாழ்க்கையில் எப்படி போகணும், எதை நம்பணும், எந்த பாதையில் நடக்கணும், இதுக்கெல்லாம் தினந்தோறும் இந்த போதனையின் மூலமாக உங்களுக்கு வழிகாட்டுதல் உண்டாகி கொண்டிருக்கிறது. போதித்து உன்னை நடத்துவேன். அதனால போதனையை விரும்பணும், போதனைக்கு வரணும், போதனையை கேட்கணும். ஏன்னா போதித்து உன்னை வழி நடத்துவேன்னு சொல்கிறார். ஏதாங்க நடக்கிறது நடக்கட்டுங்க. அதான் பிரச்சனை நிறைய கிறிஸ்தவர்கள் மத்தியில். போதனையே கிடையாது, போதிக்கிறதும் கிடையாது. யாரும் நிறைய சபைகளில் இவங்க போதிக்கிறதே கிடையாது. ஏன்னா அவங்களே அப்படி தான் நம்புகிறாங்க. பிரசங்கியாரங்களே என்ன நம்புகிறாங்க? நடக்கிறது கர்த்தரால் நடந்தது, நடக்கலைன்னா கர்த்தரால் நடக்கலன்னு நினச்சிக்கோ. அப்போ போதனையே வேண்டியதில்லை. ஆனால் இங்கே போதனையை நம்புகிறோம். ஏன்னா கர்த்தர் போதித்து தான் வழி நடத்துகிறார். எல்லாம் சொல்லுங்க, போதித்து வழி நடத்துகிறார். அப்புறம் பாருங்க, உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு, இது தமிழில் அவ்வளோ நல்லா வரல பாருங்கள். உண்மையில் கண்ணை வைத்த ஆலோசனை சொல்லணும். அது என்னது? கண்ணை வைத்த ஆலோசனை சொல்லுது. ஆங்கிலத்தில் ரொம்ப நல்லா வந்திருக்குது. ஐ வில் லீட் யூ பை மைன் ஐ. என் கண்ணால் உன்னை நடத்துவேன்னு. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேர் கண்ணாலேயே பேசிக்குவாங்க. கவனிச்சிருக்கீங்களா? கண்ணாலேயே அங்கே பெரிய பெரிய கான்வர்சேஷனே நடந்துட்டு இருக்கும். பெரிய விவரமாக பேசிகிட்டு இருப்பாங்க. கண்ணுலேயே செய்கையிலேயே முடிச்சிருவாங்க கடன்னு. நம்ம நடுவில் உட்காந்து இருப்போம், விவரம் முடிச்சுன்னு இருப்போம். அவங்க கரெக்டாக கண்ணுலேயே வேலையை நடத்துருவாங்க. எல்லாம் பேசிடுவாங்க. இவருக்கு சாப்பாடு கொடுக்கலாமா, கொடுக்க வேணாமா, இவர் இருக்கணுமா, போகணுமா, இவர் வேணுமா, வேணாமா, இவரை வரவேற்கணுமா, எல்லாம் பேசி முடிச்சிருவாங்க. ஒரு வார்த்தை வெளியே வராது. ஆனால் கண்ணுலேயே எல்லாம் முடிஞ்சிடும் பாருங்க. இந்த பிள்ளைகளெல்லாம் அடக்கிற விஷயத்தில் பாருங்கள், இந்த ஆம்பளைங்கெல்லாம் பாருங்க வேஸ்ட்டு. சில நேரத்தில் வாழ்னு கத்தி பெல்ட் என்ன பண்ணுறோம் போறோன்னு என்ன சத்தம் போட்டு தொண்டை தண்ணி போக கத்திட்டு இருப்பார் அவர். அந்த அம்மா வந்து இப்படி ஒரு முறைச்சதுன்னா போதும், அந்த பிள்ளைய பார்க்குற பார்வையில் அந்த பிள்ளை ஒழுங்காக உட்காந்து அந்த 2 இட்லியை மரியாதையை சாப்பிட்டு எழுந்துச்சு போகும். இது என்ன மந்திரம் மாதிரி நடக்குது. இவர் பாவம் இவ்வளோ 6 அடி உயரம் வந்துக்கிட்டு நல்லா மசில்லாம் வச்சுக்கிட்டு இவ்வளோ கத்துறாரு. அப்போ கூட அவன் ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கிறான். அம்மா கண்ணாலேயே நடத்திடும் அவனை. கண்ணில் ஒரு கண்ணில் ஒரு ஆக்ஷன் காட்டினா போதும், அவனுக்கு எங்கே போகணும்னு தெரியும். உள்ளே போ ரூம்னா சொல்லவே வேண்டியதில்லை. இப்படின்னா போதும், அங்கே போய் அவன் அங்கே போய் ரூம் உள்ள சாத்திட்டு நிற்பான் அவன் கரெக்டாக. பிள்ளை அந்த அளவுக்கு கண்ணை காட்டி கண்ட்ரோல். ஏன்னா புருஷனையே கண்ணை காட்டி கண்ட்ரோல் பண்ணுறவங்களாம் இருக்கிறாங்க. பிள்ளை ஒன்றுமே, அது வேற சப்ஜெக்ட். அது புருஷங்கிட்டே சில மனைவிகள் கண்ணை காட்டணும்னு புருஷன் போயிடாரு பேசாங்க. ஏன்னா அம்மா கண்ணை காட்டிட்டாங்க. இப்போ நல்லா விளங்குது பாருங்க. கண்ணை காட்டி உன்னை, இதில் கழுத்தை பிடிக்கிறது இல்லை, கையை பிடிச்சி இழுக்கிறது இல்லை, சத்தம் போடுறது இல்லை, கூச்சல் போடுறது இல்லை, எந்த ஃபோர்ஸையும் உபயோகப்படுத்துறது இல்லை, எந்த பலத்தையும் உபயோகப்படுத்துறது, எந்த ரஃப் ஹேண்ட்லிங்கும் கிடையாது. ரொம்ப சாஃப்டஸ்ட் மெத்தடை சொல்கிறாரு. உனக்கு போதித்து உன்னை நடத்துவேன், உன்னை கண்ணை காட்டி நடத்துவேன்றார். ஹலோ, அப்போ கர்த்தர் எப்படி நடத்துகிறாரு பாருங்க. போதிச்சு நடத்துகிறாரு. ஒரு தாய் பிள்ளைக்கு கண்ணை காட்டி எப்படி வேலை நடத்துதோ, அல்லது மனைவி புருஷனை எப்படி கண்ணை காட்டியே வேலை முடிக்கிறாங்களோ, அதுபோல் ரொம்ப ஸ்மூத்தாக முடிப்பேன்றார் கர்த்தர். உன்னை நடத்தணும்னா நான் இப்படி காமிச்சதான் அந்த பக்கம் போன அர்த்தம், இப்படி காமிச்சேன்னா கண்ணை இந்த பக்கம், அவ்வளோதான், சிம்பிளாக நடத்துவேன்றார். இதை மனசில் வையுங்க. இப்படித்தான் நடத்துகிறார் கர்த்தர். இவங்க சொல்கிற மாதிரி பெடரியை பிடிச்சி நடத்துறது இல்லை. இவங்க சொல்கிற மாதிரி போட்டு சத்தம் போட்டு உங்களை அடித்து பிடிச்சி நடத்துறது இல்லை. போதித்து நடத்துகிறார், கண்ணை காட்டி நடத்துகிறார். ஏனென்றால் நம்முடைய கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார், நாம் அவருடைய பிள்ளைகள்.
அவர் நம்முடைய தகப்பன், நாம் அவருடைய பிள்ளைகள். வீட்டில் அம்மா எப்படி கண்ணை காட்டி நடத்துகிறாங்களோ அதே மாதிரி இவர் அதை விட பெரிய எக்ஸ்பர்ட்டு. அம்மாவுக்கு சொல்லி கொடுத்ததே இவர் தான். அழகாக கண்ணை காட்டிய விஷயத்த முடிச்சிடுறாரு. எல்லாரும் எழுந்து நிற்போம். ஸ்தோத்திரம். சரி, நான் ஜெபம் பண்ணுவோம், ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அற்புதமான சத்தியத்தை கேட்க பண்ணபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம். போதித்து நடத்துகிறவர், கண்ணை காட்டி வழி நடத்துகிறேன் சொன்னவர். என்ன அற்புதமான தேவன் நீர். மென்மையாக, அருமையாக, நல்ல பாதையில நடத்துகிற நல்ல தேவனாய் நீர் இருக்கிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம். கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீ நடத்தும் பாதைகள் நெய்யாய் பொழிகிற பாதைகளாக இருக்கிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம். அது ஆசீர்வாதத்தின் வழிகளாக இருக்கிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். நீர் நடத்தும், உம்முடைய நடத்துதல் அறிந்து கொள்ள, துல்லியமாக இதை புரிந்து கொள்ள எங்களுக்கு நீர் கற்றுத் தருகிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. வெற்றியின் பாதையில் எங்களை நடத்துகிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம். உமக்கு கனமகிமை துதியை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமென். இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக. ஆமென். மதுரையில் வெற்றி வாழ்வு கூட்டங்கள். சாம்பி செல்லத்துரை பேசுகிறார். நாள் 2015 ஜனவரி 16. நேரம் காலை 10 முதல் மாலை 4 மணி. இடம் ஜீவவார்த்தை ஆலயம், மாடக்குளம் ரோடு, மதுரை 3. மேலும் விவரங்களுக்கு கீழ்காணும் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் மேய்ப்பராயிருக்கிறாரே, தாழ்ச்சி அடையேன் என்றுமே. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டை நடத்துகிறார். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டை நடத்துகிறார். கர்த்தர் மேய்ப்பராயிருக்கிறாரே, தாழ்ச்சி அடையேன் என்றுமே. ஆத்துமாவை தேற்றும் நேசர் என்னை ஆனந்தத்தால் இறைக்கிறாரே. ஆத்துமாவை தேற்றும் நேசர் என்னை ஆனந்தத்தால் இறைக்கிறாரே. மகிமையின் நாமத்தின் நிமித்தம் அவர் தம் நீதியின் பாதையில் நடத்துகிறார். மகிமையின் நாமத்தின் நிமித்தம் அவர் தம் நீதியின் பாதையில் நடத்துகிறார். கர்த்தர் மேய்ப்பராயிருக்கிறாரே, தாழ்ச்சி அடையேன் என்றுமே. மரண பள்ளத்தாக்கில் நடந்திடினோம், மாபெரும் தீங்குக்கும் அஞ்சே. மரண பள்ளத்தாக்கில் நடந்திடினோம், மாபெரும் தீங்குக்கும் அஞ்சே. கர்த்தர் என்னோடு என்றும் இருப்பதாலே அவர் போரும் தடியும் தேற்றிடுமே. கர்த்தர் என்னோடு என்றும் இருப்பதாலே அவர் போரும் தடியும் என்னை தேற்றிடுமே. கர்த்தர் மேய்ப்பராயிருக்கிறாரே, தாழ்ச்சி அடையேன் என்றுமே. கர்த்தர் மேய்ப்பராயிருக்கிறாரே, தாழ்ச்சி அடையேன் என்றுமே. ஜீவனில் உள்ள காலம் வரையோ நன்மை கிருபை தொடரோ. ஜீவனில் உள்ள காலம் வரையோ நன்மை கிருபை தொடரோ. கர்த்தரின் வீட்டில் நான் களிப்புடன் துதித்து நித்திய நாட்களாய் நிலைத்திருப்பேன். நித்திய நாட்களாய் நிலைத்திருப்பேன்.